அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரகசிய சிநேகிதனே என்ற படத்தை இன்றைக்கி நம்ம இயக்குனர் சங்கத்துக்காக திரையிட்டோம். பல இயக்குநர்களும் புதிய இயக்குநர்களும் பார்த்து எல்லாருமே எல்லாருக்கும் இது திருப்தியாக இருந்துச்சு. ரகசிய சிநேகிதனே இது ரகசிய சிநேகிதன் டைட்டில் தவிர இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த படம் சிநேகிதனாக இருக்கக்கூடிய படம். இது நல்ல கருத்து சொல்லியிருக்கு, ஒரு நல்ல சமூக கருத்து. இப்போ சமூகத்துக்கு தேவையான கருத்து அந்த படம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஏகப்பட்ட போதையில் நாடு தள்ளாடிக்கிருக்கு. மது போதை, கஞ்சா போதை, இன்னும் போதைப் பொருளை என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படி இதாகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போதையெல்லாம் விட மிக மிக மோசமான போதைங்கிறது இன்றைக்கி செல்ஃபோன் தான். ஸ்மார்ட் ஃபோனில் மக்கள் மூழ்கிட்டாங்க. அவங்க மூழ்கி முத்து குளிக்க நினச்சி மூழ்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளே கடைசியாக மொத்தமாக மூழ்கிறாங்க. உறவுகள் கெட்டு போகுது, நட்பு கெட்டு போகுது, தூக்கம் கெட்டு போகுது. எல்லாமே ஒரு செல்ஃபோன்னால் இழக்கக்கூடாத நிறைய இழக்கிறோம். கலாச்சாரம் போயிடுது, பண்பாடு போயிடுது. இன்றைக்கி ரீல்ஸுங்கிற பேரில் திறந்தால் ரீல்ஸ்னால் ஆபாசம் தான். இன்றைக்கி ஒரு காலத்தில் ரீல்ஸ்னால் அது திறமை உட்படுத்துறதுக்காக அந்த ரீல்ஸை பயன்படுத்தினாங்க, அது இளைஞர்கள்லாம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக பொண்ணுங்க நிலைமை பார்த்தா மோசமாக இருக்கும். நாடு எங்கே போகுதுன்னு தெரியல. சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ ஆபாசமாக இன்றைக்கி ரீல்ஸ் போடுறாங்க. எனக்கு அங்கெல்லாம் என்ன அவங்க அப்பா அம்மா இருக்கா, இவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்களா, இல்லை சொந்தம் பார்க்குமே அப்பா அம்மா பார்ப்பாங்களே, உறவுகள் பார்ப்பாங்களேன்ட்டு ஒரு பயம் கூட இல்லாமல் எப்படி ஓப்பனாக ரீல்ஸு போடுறாங்க. இது காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அது மாதிரி வன்முறை. ஒரு ரீல்ஸுங்கிறது இன்றைக்கி பார்த்தா இப்போ திருத்தணியில் ஒரு வட இந்தியனை போட்டு 4 பேர் வெட்டர் வாழை விட்டு விட்டாங்க. எதுக்கு? ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. இது எங்கே வருது? அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ரீல்ஸுங்கிற ஒரு ஒரு கலாச்சாரம், கேட்டுக்கிட்ட கலாச்சாரம் பரவுனால அந்த ரீல்ஸுக்காக வன்முறை அதிகமாக போச்சு. அப்போ இன்றைக்கி வன்முறை, ஆபாசம் எல்லாமே இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அதை ஊக்குவிக்குது. இன்னொன்று படத்தில் சொல்ல வர கருத்து என்ன, குடும்பத்தில் பெண்களும் சரி, நம்ம பெண்களும் சொல்லிக்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி, யாரோ ஒரு முகம் தெரியாத முதல்ல ஒரு சிநேகம், ஃபேஸ்புக்கு நண்பருங்கிறாங்க, வாட்ஸ்அப் நண்பருங்கிறாங்க. அவன் யாருன்னு, இது எந்த ஊர் எதுவுமே தெரியாது. அதில் போய் அடிக்ட் ஆகி அந்த நட்பின் அடிப்படையில் சேட் பண்ணி உறவில் வளர்த்துக்கிட்டு கடைசியாக அந்த உறவு வாட்ஸ்அப்பில் வர உறவுனால கடைசியாக வாழ்க்கையே கெட்டு போகுது. அது அழகாக இயக்குனர் நீங்கள் ஒரு டைம் பாஸுக்காக, பொழுதுபோக்காக அந்த வாட்ஸ்அப் உள்ளே போய் கடைசியாக பொழப்பும் போயிடுது, வாழ்க்கையும் போயிடுது. அது அழகாக தெளிவாக நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படம் ரகசிய சிநேகிதனேங்கிற படம் இப்போ உள்ள நாட்டோட நடப்பு, நாட்டோட கலாச்சார சீரழிஞ்சுக்கு இருக்குல்ல, இதுக்கு எதிரான படம், சமூக அக்கறை படம். இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் அப்படின்னு வெறும் எல்லா படத்தையும் பொழுதுபோக்காகவே நினைக்கக்கூடாது. சிலது நமக்கு ஒரு பொறுப்பான படமாக வரும். அப்போ நம்ம பொழுதுபோக்கான படத்தையும் ஆதரிக்கணும், அதே நேரத்தில் சில பொறுப்பான படங்களையும் நம்ம ஆதரிக்கணும். இது ஒரு சமூக பொறுப்புள்ள படம், இதையும் நம்ம ஆதரிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு, ஒரு நல்ல சமூக கருத்தை சொல்கிற ஒரு படங்களுக்கு அரசு வரி கொடுக்கணும், வரி விலக்கு கொடுக்கணும். வரி விலக்கு கொடுத்து இந்த மாதிரி படங்களை அரசே ஆதரிக்கணும். அவங்களே சின்ன சின்ன தேட்டர்லாம் பிடிச்சி கொஞ்சம் ரிலீஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்குனர், ஒரு கலைஞன் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, எல்லாமே வன்முறையை கையில் எடுத்து படம் எடுக்கிறாங்க, கலாச்சார சீரழிக்கிற படம் எடுக்கிறாங்க. படம் எப்படியா ஓடினா போங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயத்தில் சொல்லி படம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற திரையுலகில் சொல்லக்கூடிய விஷயம், இந்த விஷயம் மக்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்னா மக்களின் தேவை அறிந்து கலாச்சாரத்தை காக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கிற படத்துக்கு மக்களும் ஆதரவு தெரிவிக்கணும், அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல படம் தொடர்ந்து வரும். மக்களாகி நீங்கள் இந்த படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். தமிழக இளைஞர்கள் இன்றைக்கி போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. காரணம் சினிமான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. முக்கியமாக வெற்றிமாறன் சார் படங்களும் மாரி செல்வராஜ் சார் படங்கள் தான் காரணன்ற மாதிரி சோஷியல் மீடியா. அது எப்படி சார்? இல்லை, முதல் காரணம் தெருக்கு தெரு
மதுக்கடை திறந்து வச்சுருக்கு சார். ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்குதுன்னா அந்த விஷயம் பரவிடும் சார். எந்த ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கோ, ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு பொருளை வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கம் நமக்கு குறைஞ்சிரும். முன்னெல்லாம் இருந்துச்சு. எப்போ ஒரு 20 வருஷம் புதுசுக்கு முன்னாடிலாம் மதுக்கடையில் இப்படி தெருத்து இருக்காது. அப்போ மதுக்கடையில் வாங்குறதே அவங்க கூச்சமாக நினச்சாங்க. யாருக்கும் தெரியாமல் போய் கடையில் வாங்கணுங்கிறதுலாம் இருந்துச்சு. அப்போல்லாம் இந்த இவ்வளவு சீரழிவு இல்லை. இன்றைக்கி நினச்சா 5 நிமிஷத்தில் போய் வாங்கிடலாம். பெண்கள் வாங்குறாங்க சார். எத்தனை வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி பொம்பளை பசங்க, படிக்கிற பசங்க யூனிஃபார்ம் போய் மதுக்கடையில் போய் மது பாட்டில் வாங்குறாங்கன்னா யார் காரணம்? அரசாங்கம் காரணம். இதில் வந்து யோசிக்கிறதுக்கு இல்லை. திறந்து வைக்கிறது யார்? சரி, தனியாராக இருந்தால் கூட அதுக்கு அனுமதி கொடுக்குறது யார்? இன்றைக்கி தனியாராக இருக்கும்போது அனுமதி கொடுத்தீங்க, ஓகே. இப்போ அரசாங்கமே நீங்கள் தெரு மதுக்கடை திறந்து வைக்கிறீங்க. திறந்து வச்சுட்டு அப்புறம் சினிமா சீரழிச்சுன்னு என்ன அர்த்தம்? சினிமாவும் ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் சினிமா தான் காரணம் சொல்லக்கூடாது. இது முழுக்க அரசாங்கம் தான் காரணம், காவல்துறையும் காரணம். நீங்கள் கட்டுப்பாடு, நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, குடிச்சிட்டு வான ஓட்டா சரியா? நீங்கள் அரசாங்கம் என்ன சொல்லணும்? குடிக்காதான் சொல்லணும்ல. குடிச்சிட்டு வானம் ஓட்டுனா ஃபைனா? அதே அரசாங்கம் குடித்தா ஃபைன் சொல்லு பார்ப்போம். என்னங்க கொள்கை? புரியல நம்மளுக்கு. சமூக பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக இருக்கட்டும், சுகாதார அமைச்சராக இருக்கட்டும், எந்த அமைச்சராக இருக்கட்டும் சார். சார் நீங்கள் நல்ல விஷயம் மக்கள் சொல்லுங்கள் சார். சும்மா அடுத்த கட்சியை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க சார். ஒரு கட்சி அதை குறை சொல்கிறது, இன்னொரு கட்சி இதை குறை சொல்கிறது, ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொருத்தையும் குறை சொல்லிக்க இருக்குது. இதே சொல்லிக்கிறீங்களே, மக்களுக்கு நல்லது சொல்கிறீங்களா? முதல்ல நீங்கள் குடிக்காதுன்னு சொல்கிறீங்களா? ஓட்டுக்கு பணம் வாங்க கூட சொல்கிறீங்களா? சும்மா சினிமா திருப்பினா சினிமாவில் நாங்கள் இங்கே நடக்கிறதே சினிமாவில் காட்டுறோம். எப்படி நடக்குது? சமூகத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் ஒரு மது பார் இருக்குது. அங்கங்கே ஒரு எவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே நடக்கிறத நாங்கள் படத்தில் காட்டுறோம். இது நடத்துறது யார்? அப்போ ஒரிஜினலாக பப்ளிக்காக நாட்டில் மதுக்கடை திறந்து வைக்கிறது, பார் நடத்துறதெல்லாம் இப்போ அரசாங்கம் பண்ணுவாங்களாம். இதை நாங்கள் வந்து சினிமாவில் காட்டினா சினிமாவில் கட்டு போச்சு மிக்கலாம். நடக்கிறத சினிமாவில் காட்டுறாங்க, ஆனால் நடத்துறது யார்? அவங்க தப்பு. சினிமாவில் வந்து அது சொல்லுங்கள், சினிமாவும் காரணம் சொல்ல முடியாது. சினிமாவும் ஒரு காரணம், சினிமா தான் காரணங்கிறது சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து சில படங்களில் இந்த தண்ணி அடிக்கிற சீன்ஸு 80% இருக்குது. கீழே மது குடிப்பு உடலுக்கு கேடு, மது குடிப்பு உடலுக்கு கேடுன்னு நான் வந்து டயலாக் பார்க்குறதா, விஷுவல் பார்க்குறதா, இது படித்து பார்த்துக்கிறதா? ஆடியன்ஸ் என்ன சார் வேலை? கீழே சப்டியூட்டே படிச்சுருக்க வேலை அவனுக்கு. எவ்வளோ தான் போடுவீங்க அதை? அப்போ சென்சார் ஒரு வரைகிற வைங்க. 2 மணி நேரம் படத்தில் ஒரு 30% தான் கீழே அந்த இது போகிறதுக்கு அனுமதிக்கணும். நீங்கள் அவங்க 80% போட்டே இருப்பாங்க, நீங்கள் சென்சார் கொடுப்பீங்களா? அப்போ இதுக்கு கீழே வந்து ஆரம்பத்தில் பேச வைக்கிறீங்க, மது இருந்தல் உடலுக்கு கேடு அப்படின்னு. யாரோ நாங்கள் பேசணுமா? சினிமாக்காரன் பேசணுமா படத்தை பீனிங்கில்? அப்போ சென்சார் கொடுக்குறாங்க எங்களுக்கு. போய் இப்படி பார்த்து உடலுக்கு கேடு, மது இருந்தல் குடியை கெடுக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு தான் படத்தை ஆரம்பிக்கணும். அந்த பேசி வைக்கலைன்னா உங்களுக்கு சென்சார் இல்லை. நாங்கள் சினிமாக்காரன் பேசிட்டா போதுமா? டைரக்டர் பேசினா போதுமா? ஹீரோ பேசிட்டா போதுமா? பிகினிங்கில் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, அரசியல்வாதியை பேச மாட்டேங்கிறீங்க. நாங்கள் பேசுகிறோம் சார். சினிமாவில் ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசுகிறோம். அதே மாதிரி ஆளுங்கட்சி சேர்ந்த எந்த அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க பங்கேற்கிற அந்த விழாக்களில் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் சார். அதை நீங்கள் சொல்லுங்கள் சார். முதல்ல மது கொடுப்பது உடலுக்கு கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார். சினிமாக்கு நாங்கள் சொல்கிறோம்ல சார். எல்லா படத்துலையும் இந்த ரகசிய சின்ன இல்லை சொல்லித்தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா படம், ரஜினி படம், விஜய் படம், எல்லா படத்துலையும் நாங்கள் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறோம். சொன்னால் தான் சென்சார் தரீங்க. நீங்கள் சொல்லுங்கள். பொழுதுபோக்கு படம் நாங்கள் சொல்லும்போது ஒரு பொறுப்பான அமைச்சர்கள் இப்போ நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். முதல்ல எல்லாம் பண்ணி விட்டு கடைசி சினிமாக்குன்னு பழிய போடுறது. வன்முறை படங்கள் இருக்குது. அதான் நான் ஒத்துக்கிறேன். சினிமாவில் வர சமீபத்தில் சினிமாவில் நிறைய வெட்டு குத்து, தலை பறக்குது, கை பறக்குது, ரத்தம் ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்குது. சண்டை படம் வேறு, வன்முறை வேறு. சண்டை படங்கள்லாம் வன்முறை சொல்லிட முடியாது. எத்தனை எம்ஜிஆர் சண்டை போட்டார். எம்ஜிஆர் படத்தில் உச்சபட்சம் ரத்தம் எங்கேயுமா வரும்? அவர் உதட்டில் வரும். நம்பியார் குத்தினா, வில்லன் குத்தினார்னா அடியில் உதட்டில் ரத்தம் வரும். அதை பார்த்துட்டு ஃபைட் பண்ணுவார். இதுதான் ரத்தம் எம்ஜிஆர் படத்தில். அப்புறம் ஃபைட்டு ரசிக்கப்பட்டது.
ரஜினி சார் படங்கள் வந்து ரஜினினா அவர் பண்ண ஸ்டைலில் ரசிக்கப்பட்டது. இன்றைக்கி முகம் சுளிக்கிறோம். எம்ஜிஆர் பண்ணும்போது ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ரஜினி ஃபைட் பண்ணும்போது கமல்ஹாசன் பண்ணும்போதெல்லாம் நம்ம ரசித்தோம். விஜயா சார் படம் பண்ணும் அவர் செவத்தில் கையை வச்சு கால் வச்சு அடிப்பார். இதெல்லாம் ரசித்து கை தட்டினோம். அது வன்முறை. அது அப்படியே இருக்குது ஃபைட். இன்றைக்கி விஜயா சார் ஃபைட்டு கை தட்டணும்ல, ரஜினி சார் ஃபைட்டுக்கு கை தட்டணும் பண்ணாங்க. கமல்ஹாசன் சகலகல உள்ளவன் அந்த கம்பு கரக்கரெல்லாம் சுற்றுவார், அது கைதட்டு. நாங்கள் கைதட்டி ரசித்து சண்டை காட்சியெலாம் இன்றைக்கி முகம் சுளிக்கிற அளவுக்கு இன்றைக்கி குழந்தைய கூட்டி தேட்டு போக முடியல, அந்தளவுக்கு இருக்கிற ஃபைட்டு. அது சில இயக்குனர்லாம் அதை தவிர்க்கணும். சில இயக்குனர் தான் சார் வன்முறையை பற்றி சொல்றீங்க. இன்னைக்கு வந்து சினிமாவது நம்ம டிக்கெட் போய் கொடுத்து பார்க்கறதுனால அதை நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியிலே வந்து இந்த வன்முறை வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. நேற்று கூட ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. இது வந்து ஒரு விஜய் சேதுபதியான முன்னணி நடிகரே வந்து இதை தொகுத்து வழங்குறதுனால அது மக்கள்கிட்ட எப்படி சார்? நான் வந்து பிக் பாஸை நான் பார்க்குறதில்ல. பார்க்காம நம்ம கருத்து சொல்கிறது தப்பு. நான் பார்த்துருந்து அதில் ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சால் நான் ஓப்பனாக இப்போ போல்டு அடிச்சு அது மாதிரி போல்டாக பேச முடியும். நான் பார்க்காத விஷயத்த தெரியாத விஷயத்த நான் ஒரு பொதுப்படியாக பேசுகிறது தப்பு. அப்படி இருந்திருந்தால் விஜய் சேகர் அவங்ககிட்டே சொல்லணும், சார் இந்த மாதிரிலாம் பார்த்துங்க. ஏன்னா விஜய் சேகர் வந்து நீ ஒரு பொறுப்புள்ள நடிகராக இருக்கார். அவரே சில பல இடத்துல சமூக அக்கறை உள்ள படங்கள் நடிச்சிருக்காரு. அப்போது அவருக்குன்னு இன்றைக்கி ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ அதை மீற அளவுக்கு அது பொறுப்பை கெடுக்கிற அளவுக்கு பிக் பாஸ்க்கு உள்ளே ஏதாவது நிகழ்ச்சி நினச்சின்னா அது விஜய் சேதுபதி சொல்லணும் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லணும். நான் என்னோடய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் என்னோடய வீடியோலாம் பார்த்தேன். சில பொண்ணுக்கெல்லாம் கொதிச்சிருந்தாங்க, யாரோ ஒரு பொண்ணு ஏதோ தப்பாக நடந்துச்சுன்ட்டு. அதை நான் பார்க்கல, ஆனால் ஃபேஸ்புக்கில் உள்ள சில கமெண்ட்ஸு வீடியோலாம் பார்த்தேன். யாரோ பொண்ணை பற்றி அது பொண்ணாது இது பேய் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதை நான் பார்க்காம சொல்லக்கூடாது. அதெல்லாம் உண்மையாக இருக்க பட்சத்தில் விஜய் சேதுபதி கொஞ்சம் அதை நீங்கள், ஏன்னா மீடியாக்கள் இப்போ விட்டுங்க, இப்போ சேனல் அது ஒரு சேனல் நடத்துதுன்னா அவங்க வியூவர்ஸ் அதிகரிக்கிறதுக்காக தான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வியாபாரம் சார். அது ஒரு நிகழ்ச்சி வந்து அதிகம் பேர் பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க வியாபாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க. அந்த வியாபாரத்தில் போய் நம்ம பொறுப்புள்ள கலைஞர் போய் விழுந்துடக்கூடாது. அப்போ விஜய் சேதுபதி சார் வந்து அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் எடுத்து கூறி அவர் தவிர்க்கணும். சார் இப்போ ரெண்டு நம்ம சுரேஷ் கம்சோட தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. கார்பெட் மாதிரி பீவாரி மாதிரி தேட்டர்லாம் வந்து தேட்டர் தரமாட்டேங்குது. கம்பேர் பண்ணிடுறோம். சங்கங்களில் சரியில்லைன்றோம். இப்போ சல்லியர்கள் தானே, சல்லியர்கள் திரைப்படம் அது வந்து வெளியிடுறது வந்து சுரேஷ் காமாட்சி, தயாரிப்பு சுரேஷ் காமாட்சி. அவர் ஏற்கனவே பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. மாநாடு போன்ற படத்தை பண்ணவர் தான் சுரேஷ் காமாட்சி. அவருடைய வீடியோ பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அந்த சல்லியர்கள் வந்து தமிழருக்கான படம், நம்ம ஈழத்தமிழருக்கான படம், அவங்க வாழ்வில் சொல்கிற படம். அப்போ ஒரு தமிழருக்கான படத்தை வெளியிடுறதுக்கு தமிழ்நாட்டிலேயே தேட்டர் கிடைக்கல அப்படிங்கும்போது அது பெரிய சாபக்கட்டு சார். நான் வந்து சுரேஷ் காமாட்சி மாதிரி தயாரிப்பு தனியாக வந்து குரல் கொடுக்கறது, அவர் குரல் கொடுக்குற நிலையில் விட்டுறது நம்ம தமிழ் திரையோட குற்றம். இதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கணும் சார். தனித்தனியாக குரல் கொடுத்தா வேலைக்காது. இன்றைக்கி சுரேஷ் காமாட்சி அவர் படத்துக்கு பிரச்சனை தனியாக குரல் கொடுக்குறாரு. நாளைக்கு சத்யஜித் தியாகராஜன் சாருக்கு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும், அவர் தனியாக குரல் கொடுப்பார். டி சிவா படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும், தனியாக குரல் கொடுப்பார். அப்போ உங்கள் படத்துக்கு பிரச்சனை வரும்போது தனித்தனியாக குரல் கொடுத்தீங்கன்னா எப்படி தீர்வு வரும்? இது எத்தனை சங்கம் இருக்குது? தயாரிப்பாளர் சங்கம். ஒரு தயாரிப்பாளருக்கு பிரச்சனைனா ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து குரல் கொடுக்கணும் சார். அப்போ தானே ஒரு தீர்வு வரும். நீ தனித்தனியாக கற்ற விட்டிங்கன்னா, குரல் கொடுக்க விட்டிங்கன்னா, ஆளுங்க சொல்ல விட்டிங்கன்னா தீர்வு வராது. ஒற்றுமையை விட ஒரு வலிமை உலகத்தில் எதுவுமே இல்லை. தனித்தனியாக நம்ம குரல் கொடுத்தோம்னா சரியாக வராது. ஒட்டுமொத்த திரையுலகம் சேர்ந்து இதுக்கான ஒரு குரல் கொடுத்தா தான் அரசாங்கம் காதுக்கு போகணும். சுரேஷ் காமாட்சி அவர் சொல்கிறார்ல, இன்றைக்கி ரெட்ஜென்ட் இருக்குல்ல, அவங்க யார்? நீங்கள் தமிழ்நாட்டை ஆள்ற கட்சியோட ஒரு அங்கம் தானே, அது அதிகாரத்தில் உள்ளவங்க தானே அது. அப்போ தமிழுக்கான ஒரு படத்தை ரெட்ஜென்ட் ஏன் ஒரு 10 தேட்டர் 20 தேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடாது? அவங்களும் கேட்கணும் சார். நீங்கள் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு தமிழ்நாட்டை ஆள்ற தமிழ் மேலே அக்கறை இருக்காங்க. அவங்க தமிழ் வாழ்கன்னு அங்கேயும் விட்டுறாங்கல்ல. அப்போ தமிழருக்கான படம், தமிழோட வாழ்வியல் சொல்கிற ஒரு படம் சல்லியர்கள். அது ரிஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சில இதில் அரசாங்கம் உள்ளே வரணும். நாங்கள் வந்து ஒரு வன்முறை படத்துக்கோ ஒரு திருவிழா படத்துக்கோ பேய் படத்துக்கோ சப்போர்ட் கேட்கல. தமிழருக்கான படம், தமிழருடைய வாழ்வியல் சொல்கிற படம்,
இதுக்கு நீங்கள் ஒரு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்கிற ஒரு அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணணும். மொத்தத்தில் நான் சொல்கிறது தயாரிப்பாளர் ஒற்றுமையாக தான் ஒரு தீர்வு வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குறைந்த பட்ஜெட்டில் ரகசிய சிநேகிதனே என்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணேன். அது பெருசாக விளம்பரம் பண்ண முடியல. அதனால் அது வந்ததே தெரியல, யாருக்குமே வந்தது தெரியல. இது மூலிமா இந்த படத்தை மக்களை கொண்டு போய் சேர்த்து மக்களை வந்து தியேட்டருக்கு வர வச்சு அந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அந்த உதவி செய்யுங்க. மக்களை இந்த தியேட்டருக்கு வர வைங்க. போதும், இந்த படத்தை பார்க்குறதுக்கு மக்களை தியேட்டருக்கு வர வைங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ பார்த்துக்கலாம். நன்றி. அவங்க டிவியில் பிஸியாக இருக்கிறாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றாங்க. டிவிசியில் நடிச்சிட்ருக்குறாங்க அவங்க, அதனால் வர முடியல. எப்போ கூப்பிட்டாலும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஷூட்டிங்கில் இருக்கிறேன்றாங்க. அது இவங்க தப்பு சார். ஒரு படம் அக்ரிமெண்ட் போடும்போது ஏன்னா இசை வெளியீட்டு விழாவுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வரணும்னு சேர்ந்து அக்ரிமெண்ட் போடணும். சம்பளத்தை மட்டும் அக்ரிமெண்ட் போட்டால் சம்பளம் மொத்தமாக கொடுத்ததுக்கப்புறம் வரமாட்டாங்க. நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணி தயாரிப்பாளர் தான். நீங்கள் நடிகர்களுக்கு அக்ரிமெண்ட் போடும்போது இசை வெளியீட்டுலா இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு நிகழ்ச்சிலாம் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு முழு சம்பளம் வரும். அப்புறம் 10% பிடிச்சி வைங்க. 10% பிடிச்சி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எப்போ சார் இசை வெளியீட்டுல எப்போ சார் ப்ரொமோஷன் அவங்க கேட்பாங்க. நீங்கள் கெஞ்சி தேவையில்லை. அதனால் அக்ரிமெண்ட் போடும்போது அதை போடுங்க. முதல்ல வந்ததும் கேட்பாங்க, வந்ததும் வர மாட்டேங்கிறாங்களே. நன்றி.